தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. முறையான முத்திரைத்தாள் இல்லாமல் ஒரு பிளைண்ட்டை நீங்கள் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறீங்க. அப்போது அந்த பிளைண்ட்டை வந்து நீதிமன்றம் ரிஜெக்ட் பண்ணுவாங்களா? ஸோ இதுதான் வந்து கொஷின். இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணப்பட்ட கேஸும் இருக்குது. அண்ட் தென் வந்து இந்த மாதிரி கேஸ் நிலுவையில் இருக்கிற வழக்குகளும் இருக்குது. இதை வந்து கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிட்டிருக்கீங்க. இதற்கு வந்து என்ன மாதிரியான தீர்வுன்றதை கேட்டிருக்கீங்க. ஸோ நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம். எப்பவுமே நம்ம உதாரணத்துக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பார்ப்போம். ஸோ இன்றைக்கும் இந்த கேஸ் ரிலேட்டடான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து ஷார்ட்டாக பார்க்கலாம். அண்ட் தென் வந்து அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த நம்ம பார்க்க போகிற ஜட்ஜ்மெண்ட்டில் அந்த கேஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சிவில் வழக்கு. பொதுவாக சிவில் வழக்குனாலே நீங்கள் வந்து ஒரு பிளைண்ட்டை வந்து நம்ம சப்மிட் பண்ணுவோம். அதில் வந்து பிளைன்டிஃப் அண்ட் தென் டிஃபனண்ட், மனுதாரர் எதிர் மனுதாரர் 2 பேர் இருப்பாங்க. இப்போ மனுதாரர் வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து பே பண்ணணும். எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு லேண்டு சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கு வந்து ஃபைல் பண்ணுறீங்க. அந்த வழக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு மணி சூட் பண்ணுறீங்க. இப்போ மணி சூட்டுக்கு வந்து 3% வந்து ஸ்டாம்ப் டியூட்டி வந்து நீதிமன்றத்துக்கு வந்து பே பண்ணணும். ஒவ்வொரு வழக்குக்குமே சிவில் வழக்குகளை அந்தந்த வழக்குக்கு எவ்வளோ வந்து ஸ்டாம்ப் டியூட்டி வந்து பே பண்ணணுன்றத தமிழ்நாடு ஸ்டாம்ப் டியூட்டி ஆக்ட் இந்த ஸ்பெஷலி ஃபார் திஸ் ஒவ்வொரு சூட்டை நீங்கள் ஃபைல் பண்ணும் போதும் அதில் வந்து அட்டவணை வந்து கொடுத்துருப்பாங்க. அதன் பிரகாரம் வந்து நம்ம அந்த பர்டிகுலர் ஸ்டாம்பை வந்து பே பண்ணுவோம். இப்போது அந்த பேமெண்ட் மெத்தட் வந்து இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாகவே ஸ்டாம்ப் பேப்பரை வந்து வாங்குவாங்க. நார்மலாக ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர் அந்த நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர் இருக்குது. நீதிமன்றத்துக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பரை வந்து வாங்குவோம். அதை வந்து பிளைண்ட்டில் அட்டாச் பண்ணும். எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 10,000 ரூபாய்க்கான ஒரு கேஸை நீங்கள் ஃபைல் பண்ணுறீங்கன்னா அதில் 3%, ஸோ 300 ரூபாய்க்கான அந்த ஸ்டாம்பை வந்து நம்ம பே பண்ணோம். அதை வந்து ஃபிசிக்கலாக வாங்கி அட்டாச் பண்ணி அதில் வந்து என்ன அந்த வழக்கு என்ன வந்து அதில் ஃபில் பண்ணுவோம். ஃபில் பண்ணி அந்த பர்டிகுலர் பிளைன்டிஃப் அண்ட் தென் அவங்களுடைய கவுன்சில் வந்து அதில் சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து அந்த பிளைண்ட்டோட அட்டாச் பண்ணி முன்கூட்டியே நீங்கள் வந்து எப்போ அந்த பிளைண்ட்டை வந்து ஃபைல் பண்ணுறீங்களோ நீதிமன்றத்தில் அப்போயே வந்து அந்த பிளைண்ட்டோடு சேர்த்து இந்த முத்திரைத்தாளையும் வந்து பதிவு செய்யணும். அப்போது எப்பவுமே வந்து நீங்கள் ஒரு பிளைண்ட்டை பதிவு செஞ்சதுக்கப்புறமே பிசி வந்து எவாலுவேட் பண்ணுவார். எவாலுவேட் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்கிற குறைநிறைகள் எல்லாமே அவர் வந்து ப்ராப்ளம் எல்லாமே எழுதுவார், சம்மரி எழுதுவார். இதை வந்து ரெக்டிஃபை பண்ணணும். ரெக்டிஃபை பண்ணி அதை ரீப்ரசன்ட் பண்ணணும். இதற்கு வந்து ஒரு கால அவகாசம் இருக்கும். ஒரு மினிமம் 1 வீக்லேருந்து ஒரு 10 டேஸ் வரைக்கும் அந்த ரெக்டிஃபிகேஷனுக்கு டைம் தேவைப்படுற அளவுக்கு அந்த டைம் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த கவுன்சில் வந்து அதை கலெக்ட் பண்ணி அதில் இருக்க டீட்டெயில்ஸை வந்து ஃபில் பண்ணி ரீப்ரசன்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து அப் டு த கோர்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த ஃபார்ம் வந்து நம்பர் ஆகிறதுக்கு முன்னாடி இது வந்து ரிப்பீட்டடாக நடக்கும். ஒன்ஸ் அதில் இருக்கிறது எல்லாமே நம்ம கிளாரிஃபை பண்ணதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் பிளைண்ட் வந்து நம்பர் ஆகும். நம்பர் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து இயரிங் டேட் கொடுப்பாங்க. அந்த இயரிங் டேட் வந்து அவங்களுடைய அட்டவணையில் எப்போ வந்து இருக்கும். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் வந்து 20 to 45 டேஸ் வரைக்கும் கூட அது எக்ஸ்டெண்ட் ஆகும். பேஸ்ட் ஆன் அந்த கோர்ட்டோட கேஸோட டீட்டெயில்ஸை பொறுத்து. இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு கேஸை நீங்கள் ஃபைல் பண்ணி அது ஃபஸ்ட் ஹியரிங் வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரீசனால் தான் நம்பர் ஆகிறதுக்கும் டிலே ஆகும். அண்ட் தென் வந்து ஃபஸ்ட் ஹியரிங்க்கு நீங்கள் வர்றதுக்கு நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு கேஸை ஃபைல் பண்ணி ஒரு 2 months டைம் பீரியட் ஆகிடும். ஸோ நிறைய பேர் வந்து இந்த டைம் டிலேக்காகவும் குறிப்பிட்டிருக்கீங்க. ஸோ நான் கொடுத்துருக்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எதனால் வந்து இந்த டைம் டிலே நடக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த கேஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் ஆகும்போது ஏற்கனவே நீங்கள் ஸ்டாம்ப் டியூட்டி ஃபைல் பண்ணியிருப்பீங்க. மேபி அவங்க வந்து அதில் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். நீங்கள் கட்டியிருக்க அமௌண்ட் கம்மியாக இருக்கலாம், இல்லை அது அதிகமாக இருக்கலாம், இல்லை
அது வந்து கரெக்டான அளவாக இருக்கலாம். இப்போ நம்ம பார்க்குற இந்த வழக்கில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அதை கம்மியாக கட்டியிருக்காங்க. இந்த வழக்கு ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாய்தாக்கெலாம் போனதுக்கப்புறம் ஆப்போசிட் பார்ட்டி வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ட்ரையல் கோர்ட்டில் இந்த கேஸை வந்து ரிஜெக்ட் பண்ண சொல்லி மனு கொடுக்குறாங்க, அர்ஜென்ட் பெட்டிஷனாக. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்க ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ வந்து கம்மியாக பே பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த கேஸை வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பே பண்ணுறாங்க, மனுவை வந்து ஃபைல் பண்ணுறாங்க. பட் அந்த ட்ரையல் கோர்ட்டும் வந்து அதை அக்செப்ட் பண்ணி அந்த மனுவை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இந்த ரிஜெக்ஷனுக்கு எதிர்த்து அந்த பார்ட்டி பிளைன்டிஃப் அந்த பார்ட்டி வந்து ஹைகோர்ட்டில் அப்பீல் போகிறாங்க. அப்போ ஹைகோர்ட்டில் திரும்பவும் இந்த வழக்கு வந்து எடுக்கப்படுது. இப்போ ஹைகோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் அப்பீல் போகும்போது அந்த வழக்கு வந்து திரும்பவும் அப்சர்வேஷனுக்கு வரும். அந்த 2 பார்ட்டியும் வந்து ஆஜராவாங்க. இப்போ இந்த ரிஜெக்ட் ஆனது சரியாக தவறான்றது தான் ஆர்குமெண்ட். ஹைகோர்ட் வந்து இதற்கான அப்சர்வேஷன் வந்து பார்த்திங்கன்னா, கீழமை நீதிமன்றம் அந்த மாதிரி வந்து ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேபி இது ஆஃப்டர் த வெரிஃபிகேஷன் இது வந்து நம்பர் ஆகுது. ஸோ சர்டைன் டைம் லிமிட், டைம் ஃப்ரேம் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அந்த அமௌண்ட்டை அப்டேட் பண்ணுறதுக்கு. எக்ஸாம்பிள், அவங்க அனதர் 30 டேஸ் இல்லை 15 டேஸ் டைம் கொடுக்குறாங்கன்னா, எவ்வளோ அமௌண்ட் வந்து குறையுதோ இல்லை கம்மியாக இருக்கோ அந்த அமௌண்ட்டை வந்து இவங்க பே பண்ணணும். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏற்கனவே நாங்கள் வந்து முத்திரை தாள்களை ஃபிசிக்கலாக வாங்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே நம்ம அதுக்கு தேவையான அமௌண்ட்டை வந்து பே பண்ணி அவங்க ரெசிப்ட் தருவாங்க. அந்த ரெசிப்டை வந்து இந்த பிளைண்ட்டில் அட்டாச் பண்ணலாம். அப்போது நம்ம எய்தர் வே நீங்கள் எந்த வழியாக நீங்கள் அந்த பணத்தை பே பண்ணியிருந்தாலும், ஸோ அதற்கு ஈக்குவலோ இல்லை நீங்கள் ஆன்லைன் பே பண்ணுறதோ இதை பண்ணி மறுபடியும் அதை அப்டேட் பண்ணி அந்த பிளைண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான கால அவகாசம் தரணும். அந்த கால அவகாசத்துக்குள்ளே நீங்கள் அதை பே பண்ணலைன்னு சொன்னால் மேபி அந்த மனுவை வந்து நீதிமன்றம் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இப்போது ரிஜெக்ட் பண்ணணுமா, இப்படி பே பண்ணலைன்னா அது வந்து சரியாக தவறான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது வந்து சரி. பிகாஸ் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே அதற்கு உரிய டீட்டெயில்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணால் தான் அந்த ஆவணம் வந்து முறையான ஆவணமாக ஆகும். அப்போது அதற்குரிய பணத்தை பே பண்ணல, ஆப்போசிட் பார்ட்டி கேஸை ஃபைல் பண்ணது வந்து சரியான்னு கேட்டிங்கன்னா அது வந்து சரிதான். பட் கோர்ட் டைம் ஃப்ரேம் கொடுக்காம ரிஜெக்ட் பண்ணதுனால ஹைகோர்ட் திரும்பவும் இந்த கேஸ் அப்பீல் போன அந்த நபருக்கு டைம் ஃப்ரேம் தர சொல்லி அந்த கேஸை மறுபடியும் இனிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பார்ட்டி வந்து மறுபடியும் பே பண்ணுறாங்க. அகைன் அந்த கேஸ் வந்து ட்ரையலுக்கு வருது. இப்போது நீங்கள் வந்து 2 விதமாக கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. ஒன்று, ஆல்ரெடி ரிஜெக்ட் ஆகிருக்கு என்ன செய்கிறதுன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ ரிஜெக்ட் ஆகிருந்தால் நீங்கள் அப்பீல் போகலாம். எந்த கோர்ட்டில் வந்து நீங்கள் ரிஜெக்ட் ஆகிருக்கோ அதற்கு மேல் கோர்ட்டில் நீங்கள் அப்பீல் போய் இதற்கான ரெக்டிஃபிகேஷனை வந்து கேட்கலாம். ஸோ இது இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்க மாதிரி. அண்ட் தென் செகண்ட் வந்து நிலுவையில் இருக்குது, இதற்கான ஏற்கனவே ஆப்போசிட் பார்ட்டி மனு கொடுத்துருக்காங்க, இது அடுத்த வாய்தாவில் தள்ளி போட்டிருக்காங்க, இல்லை இந்த மனு அர்ஜென்ட் பெட்டிஷனாக வருது, கம்மிங் அந்த வாய்தாவில் வந்து இதை பற்றி கோரிக்கை வைக்க போகிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து அதற்கான கால அவகாசம் கேட்கலாம். பிகாஸ் அந்த கால அவகாசம் டைமில் நீங்கள் அந்த அமௌண்ட்டை வந்து அப்டேட் பண்ணி திரும்பவும் அந்த பிளைண்ட்டை வந்து ரீப்ரசன்ட் பண்ணணும். ஸோ இதுதான் இதற்கான தீர்வு. நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். வேறு எது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.